என் செல்ல குழந்தையே, நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. என்னவென்று ரகசியமாக உன் தாயானவள் என் வார்த்தைகளை நீ கேட்க வேண்டும். ஏனென்றால் நீ ரகசியமாக இந்த விஷயத்தை கேட்க வேண்டியதற்கு என்ன அவசியம் வந்தது என்று தானே நினைக்கிறாய். என் குழந்தையே, உண்மை என்னவென்று தெரிந்தால் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் கண் வைத்து விடுவார்கள். உண்மை என்னவென்று புரிந்தால் சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை பார்த்து இவர்களுக்கு எப்படி இது நடந்தது என்று கண் வைத்து விடுவார்கள். ஏனென்றால் இன்னும் சற்று நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. இன்னும் சற்று நேரத்தில் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதனை உடனடியாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே நான் சரியாக எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்ற நேரம். இந்த வராகியின் அன்பு உனக்கு ஒவ்வொன்றையும் உன் வாழ்க்கையில் என்னவென்று நடத்தி தரும்போது நான் மீண்டும் மீண்டும் உனக்கான விஷயங்களை உனக்கென்று எடுத்துச் சொல்லி கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ விஷயங்கள் உனக்கு என்னென்னவோ உண்மைகளை எல்லாம் எடுத்து தந்து கொண்டிருக்கும் இந்த பொழுது நீ என்ன நினைத்தாலும் ஏது நினைத்தாலும் அத்தனையையும் உனக்கு நான் சரியாக மாற்றி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. அத்தனை நேரங்களும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது போல உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மனமுடைந்து வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று கதறும் நிலை வந்தாலும் கூட இது நமக்கான வாழ்க்கை என்று உன்னை எண்ணச் சொல்பவள் உன் தாயானவள் நான் அல்லவா. எந்த இடத்திலும் உன் நம்பிக்கையை விட்டுவிடாமல் உன்னை முன்னேறச் சொல்பவள் உன் தாயானவள் நான் அல்லவா. அப்படி இருக்கும் பொழுது உன் அம்மாவினுடைய அருள் உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகவே சொல்லிக் கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அல்லவா. அப்படியானால் இன்று திருக்கார்த்திகையினுடைய தீபத் திருநாளான இந்த நல்ல நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றும் இந்த தாயின் அன்பு எந்த இடத்திலும் குறைந்து விடவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உனக்காக எந்த சூழ்நிலையையும் நான் உடனிருந்து காப்பாற்றி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. எந்த நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்க தொடங்கு. யாரிடத்திலும் நீ சொல்ல வேண்டாம். ஏனென்றால் உனக்கு ஒரு நல்லது நடந்தால், ஏன் ஒரு சிறு விஷயம் உனக்கு நல்லதாக நடந்தால் கூட இவர்கள் சுற்றி இருந்து கண் வைக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கப் போகிறது. அப்படியானால் இதுவெல்லாம் இவர்களுக்கு தெரிந்தால் உன்னை ஒரு நொடி பொழுதும் இவர்கள் நிம்மதியாக இருக்க விட மாட்டார்கள். எந்த சூழ்நிலையிலும் உன்னை சந்தோஷமாக இவர்கள் இருக்க அனுமதிக்க மாட்டார்கள். எப்பொழுதுமே நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைத்து விடாதா என்று சொல்லி இங்கு நாம் ஏக்கம் கொண்டு தவிக்கும் நேரங்களில் நம்மை சுற்றி இருந்து அந்த ஆசைப்பட்ட வாழ்க்கையை நாம் அடைந்து விடக்கூடாது என்று சிலர் வேண்டிக் கொண்டிருந்தால் அது உன் மனதில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உருவாக்கும். எவ்வளவுதான் எதிரியோ துரோகியாகவோ இருந்தாலும் நாம் ஆசைப்பட்டது கிடைக்கக்கூடாது என்று அவர்கள் நினைத்தால் அதை நம்மால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ என்ன நினைப்பாய் தெரியுமா? நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன், யாருக்கு என்ன பாவம் செய்தேன், நான் நன்றாக இருந்தால் அது நடக்கக்கூடாது என்று இவர்கள் ஏன் நினைக்க வேண்டும் என்பது போலத்தான் என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருப்பாய் அல்லவா. இப்படியாக உன்னை சுற்றி வந்து ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நடக்க விடாமல் செய்யக்கூடிய மனிதர்கள் மனதளவில் உன்னை காயப்படுத்தி மனதளவில் உன்னை நொறுக்குவார்கள். இது ஏன்
உனக்கு நடக்கிறது என்பது போன்ற பல கேள்விகளை கேட்டு உன்னை அதிகமாக வேதனைப்படுத்துவார்கள். இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நடந்துவிடவே கூடாது என்பதுதான் உன் எண்ணமாகவே இருக்கிறது. ஆனால் இவர்களை எல்லாம் அவ்வளவு எளிதில் நாம் திருத்திவிட முடியுமா? இவர்களை எல்லாம் அவ்வளவு சுலபமாக நாம் மாற்றிவிட முடியுமா? இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் என் பிள்ளை நீ நிச்சயமாக சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் நீ எந்த சூழ்நிலையை நினைத்தும் வருந்தக்கூடாது. எதையும் எண்ணி என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. உனக்காக உன்னை சுற்றி சுற்றி இந்த தாய் வந்து கொண்டிருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு தீமை நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உனக்கான நன்மைகளை நடத்த விடாமல் செய்யக்கூடியவர்களும் உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துவிடக்கூடாது என்று எண்ணுபவர்களும் நம்மை சுற்றி இருக்கும் நேரம் நாம் எப்பொழுதுமே சற்று கவனமாகத்தான் எதையும் கையாள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையுமே சற்று நாம் தெளிவாகத்தான் கையாண்டு கொண்டிருக்க வேண்டும். இல்லாது போனால் நம்மை ஏமாளியாக்கி விடுவார்கள். இல்லாது போனால் நம்மை நிச்சயமாக அதிகபட்சமான வேதனைக்குள் ஆழ்த்தி விடுவார்கள். ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையை நமக்கானதை கொடுக்கவில்லை என்று நாம் ஏக்கம் கொண்டு நிற்கும் நேரம் இதுதான் நம் வாழ்க்கை என்று உனக்கு அடையாளப்படுத்திய இந்த வராகி நான் சொல்கின்றேன். எல்லாமுமே உனக்கு சரியாகத்தான் நடக்கிறது என்று அம்மா நான் உத்திரவாதம் கொடுக்கின்றேன். எல்லாமுமே உனக்கு தெளிவாகத்தான் நடக்கிறது என்று. இதை மிஞ்சி எதுவும் இல்லை. இதை மீறி இனி எதுவும் நடக்கப் போவதும் இல்லை. அதனால் எதற்காகவும் எந்த ஓரிடத்திலும் நீ பதறாமல் நின்றாலே அது போதும். எந்த ஓரிடத்திலும் நீ கலங்காமல் நின்று கொண்டிருந்தாலே அது போதும். அத்தனையிலும் நான் இருந்து உன்னை கை கொடுத்து தூக்கி விடுவேன் என்பதனை மறக்காது. நான் இருக்கும் பொழுது இவர்களினுடைய இது போன்ற நடவடிக்கைகளை எல்லாம் கண்டு என் பிள்ளை நீ பதறிக்கொண்டிருக்காது. உன்னை சுற்றி எல்லா நல்ல விஷயங்களும், உன்னை சுற்றி எல்லா ஆச்சரியங்களும் அதிசயங்களும் சரியாகவே உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் நாம் இருந்து நம் முன்னாலேயே நமக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும் இந்த காலத்தை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. நல்லது நடக்கும். உனக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கை ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் சொல்லிக் கொடுக்கும். இனி நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு பாரமில்லை. நடக்கக்கூடிய விஷயங்களைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். நமக்கு என்னவெல்லாம் நடக்கும் என்பதில் நாம் தெளிவோடு இருந்து விட்டோமானால் சூழ்நிலைகள் நம்மை என்னவாக மாற்ற எண்ணினாலும் அதிலிருந்து நாம் விரும்புகின்ற சந்தோஷத்தை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை நான் எப்பொழுதுமே என்னுடைய பாதுகாப்பில் வைத்து அரவணைத்து வளர்த்து வந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை பார்த்து ஒருவர் பொறாமைப்படுவதும், உன்னை பார்த்து ஒருவர் உனக்கு நல்லதே நடக்கக்கூடாது என்று நினைப்பதும் என்னால் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக மாறிவிட்டது. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அவர்கள் எப்படி பதறி துடிக்கிறார்கள். அதே கஷ்டம் இன்னொருவருக்கு நடக்கும் பொழுது அதனை அவர்கள் நிச்சயமாக மனமுருகி நடக்க வேண்டும் என்று நினைப்பதை என்னால் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதானே உண்மை. இதையெல்லாம் நான் எப்பொழுதுமே உணர வேண்டும் என்று இவர்கள் எண்ணுகிறார்களா? அல்லது தெய்வம் நம் மீது கோபம் கொள்ளும் என்று தெரியாமல் நடந்து கொள்கிறார்களா? தெய்வத்தினுடைய கோபத்திற்கு, உச்சகட்ட கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதனை மறக்கவே கூடாது. அடுத்தவர்களுக்கு ஒரு பாவத்தையும் துரோகத்தையும் செய்யும் பொழுது நம்மை தெய்வம் என்னவென்று கேள்வி கேட்கும் என்பதனை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. எல்லா நாளும் எல்லா நேரமும் நான் இருக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக உணர வேண்டும். எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நொடியிலும்
வாழ்க்கை மாறும் என்பதுதானே இங்கு நிதர்சனமான உண்மை. எந்த நொடியிலும் எதுவும் மாற்றங்களை கொண்டு வரும் என்பதுதானே இங்கிருக்கின்ற உண்மை. அப்படி இருக்கும் பொழுது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நாம் தெரிந்து புரிந்து அதற்கு தகுந்தாற் போல நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு தகுந்தாற் போல நமக்குள் பல மாற்றங்களை நாம் கொண்டு வர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தருணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்காக செதுக்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரம் நீ எதையும் கைவிட்டு விடாதே. எந்த நேரத்திலும் எதையுமே தொலைத்து விடாதே. இனி உன்னை சூழ்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் உன் வாழ்க்கை உனதாக போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு நிலைகளிலும் இந்த வாழ்க்கை உன் வசமாகும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, எல்லாம் இருக்கட்டும், என்ன நடக்கப் போகிறது இன்று என் வாழ்க்கையில் மற்றவர்கள் கண் வைக்கின்ற அளவிற்கு, அப்படி எந்த விஷயத்தை தான் தெய்வம் கொடுக்கப் போகிறது என்று கேட்கிற என் பிள்ளையினுடைய கேள்விக்கு அம்மா பதிலை தர வந்துவிட்டேன். என் குழந்தையை, நாம் ஒவ்வொரு விஷயங்களிலும் நம்முடைய மனதை எப்பொழுதுமே தளர விட்டு கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் நம்மை சுற்றி எல்லாமுமே தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும். நம்மை சுற்றி ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக நடக்க வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தவறு எங்கிருக்கிறது, எந்த பக்கம் இருந்து நமக்கு சோதனைகள் வருகிறது என்பதனை எல்லாம் நாம் சற்று உணரத் தொடங்கிவிட்டோமானால் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நன்மைகளும் நம்மை சுற்றி நடக்க தொடங்கும். என் பிள்ளையை, உனக்காக யாரும் இல்லை என்று நீ சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தாய். ஆனால் இந்த வராகி சொல்லக்கூடிய இந்த ஒரு மனிதர் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன பிரச்சனை என்றாலும் என்னவென்று அதனை கேள்வி கேட்கவும், உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று பார்க்கவும் இவர் சில காலமாகவே உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக இன்று இவரினுடைய வருகையானது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உருவாக்கி தரப்போகின்றது. இது எல்லோர் இல்லத்திலும் இன்று நடந்துவிடக்கூடிய விஷயமே கிடையாது. ஆனால் உனக்கு இந்த விஷயம் இன்று நடக்க வேண்டும் என்பது விதியாகும் பொழுது அதை யார் நினைத்தாலும் மாற்றிவிட முடியாதல்லவா? உனக்கான நல்லது இந்த வாழ்க்கையில், உனக்கான உண்மைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லுவது, இதையெல்லாம் இந்த வராகி சரியாகவே உனக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எந்த நேரம் என்ன நடந்தாலும், எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் நான் இருந்து உன்னை கை கொடுத்து உதவுவேன், நான் இருந்து உன்னை கை கொடுத்து தூக்கி விடுவேன் என்பதனை எக்காலத்திலும் நீ மறக்க மாட்டாயல்லவா? அதுபோல இன்று நான் சொல்லக்கூடிய இவரையும் நீ முழுமையாக நம்ப வேண்டும். நான் சொல்கின்ற இவரினுடைய பெயரை இன்று ஒரு முறையாவது என் பிள்ளை நீ உச்சரிக்க வேண்டும். இவரினுடைய உதவி கிடைக்காதா என்று இங்கு ஒவ்வொருவரும் ஏங்கிக் கொண்டிருக்கும் நேரம், உனக்கான உதவி இவரிடத்தில் இருந்து நீ கேட்காமலேயே கிடைக்கப் போகிறது எனும் பொழுது அதை அவ்வளவு சுலபமாக நாம் தவிர்த்து விட முடியுமா? இனிமேலும் இது போன்ற ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று சொல்ல முடியாது. இது இப்பொழுது உனக்கு நடப்பதனால்தான் என் மூலமாக உனக்கு இந்த செய்தி உன்னை வந்து சேர்கிறது. அதனால் இப்பொழுதே இதனை நீ கவனமாக உணர்ந்து கொள். இப்பொழுதே இதனை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள். எதிர்பாராதது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாகவே நடக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான நேரங்கள், உனக்கான தருணங்கள் என்று ஒவ்வொன்றையும் உன் அம்மா நான் இப்பொழுதிலிருந்து உன்னிடம் கொடுக்கும் பொழுது இவரினுடைய அருள் உனக்கு கிடைக்கிறது என்ற ஒரு விஷயம் உன்னை மேலும் மேலும் சந்தோஷப்படுத்தும். அப்படிப்பட்ட ஒருவர் அல்லவா இன்று உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரக்கூடியவர். அப்படிப்பட்டவர் அல்லவா இன்று உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கக்கூடியவர். இவர் எந்த நிலையிலும் உனக்கு வேண்டியபடி வேண்டிய விஷயங்களை எல்லாம்
உத்திரவாதத்தோடு உனக்கு கொடுக்கக்கூடியவர். சொல்லிவிட்ட வார்த்தையை நிச்சயமாக காப்பாற்றாமல் எங்கும் செல்ல மாட்டார். உனக்கு என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ, எந்த விஷயம் உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று நீ உறுதி எடுத்திருக்கிறாயோ, அந்த விஷயத்தை உனக்கென இவர் மாற்றித்தர வருகிறார் என்பதனை நீ மறக்காதே. இந்த விஷயம் உனக்கு இந்த வாழ்க்கையில் உச்சகட்ட நிகழ்வை நடத்தி கொடுக்கும். அப்படிப்பட்டவர் இந்த கார்த்திகை நாளில், கார்த்திகை நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரத்திற்கு உரியவரான அந்த கந்தன் இன்று உன் உள்ளத்தில் இருக்கப் போகிறார். உன் உள்ளத்திலும் சரி, உன் இல்லத்திலும் சரி, இன்று கந்தனின் ஆட்சி நடக்கப் போகிறது. இந்த விஷயத்தை என் பிள்ளை நீ முழுமையாக உணர்ந்தாயானால் உனக்கு நடக்கும் பல நல்ல விஷயங்களை நீ நிச்சயமாக அடையாளம் கண்டுகொள்வாய். உனக்கு நடக்கும் பல நன்மைகளை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்வாய். எல்லாமுமே எல்லா நேரங்களிலும் நமக்கு நாம் விரும்பியது போல ஒவ்வொன்றையும் கொடுக்கும் என்று நாம் நினைத்து ஏக்கம் கொண்டு தவித்த நேரம், இந்த வராகி கந்தன் உன் வீட்டில் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக இனிமேலும் நீ எதற்கும் தளர்ந்து விடக்கூடாதல்லவா? அப்பன் முருகனினுடைய அருள் உன் இல்லத்தில் இருப்பதை நீ உணர்ந்து விட்ட பிறகு இனி எந்த இடத்திலுமே என் குழந்தை நீ பதறக்கூடாது. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொள். கந்தன் உன் வீட்டில் இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க இந்த நாளை தேர்ந்தெடுத்திருப்பதனால்தான் இத்தனை நாளும் உனக்கு பிரச்சனைகள் வந்திருக்கலாம், சோதனைகள் வந்திருக்கலாம், துன்பங்கள் வந்திருக்கலாம். இதனை எல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இதனை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எதையோ நினைத்து நாம் பதறிக்கொண்டிருக்கும் நேரம் இதுதான் என்று நமக்கு உத்திரவாதம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் நம் தெய்வம் மட்டும்தான். அவரை அன்றி வேறு யாராலும் நமக்கு எந்த ஒரு உத்திரவாதத்தையும் இந்த வாழ்க்கையில் கொடுத்து விட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நம்மை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் சற்று கவனமாக நீ உன்னிப்பாக கவனித்து விட்டாலே போதும். நல்லது நடக்கும். நல்ல விஷயங்களும் நல்ல மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ கவனமாகவே தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல நேரத்தை நான் தருவேன். அதுபோல இன்று உன்னுடைய வாழ்க்கையில் கந்தனின் அருள் ஒவ்வொன்றையும் உனக்கு உறுதியாக பெற்று கொடுக்கும் என்பதனை நான் இத்தனை அவசரமாக உனக்கு சொல்லிவிட்ட பிறகும் இனி எதற்குமே என் பிள்ளை நீ பதற்றம் கொள்ள வேண்டாம். உன்னை சுற்றி நடக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை யார் தெரிந்து கொண்டாலும் நிச்சயமாக கண் வைக்கத்தானே செய்வார்கள். உனக்கு தெய்வமே உன் வீட்டில் நிற்கிறது என்ற ஒரு செய்தி யாருக்காவது தெரிந்தால் நிச்சயமாக கண் வைக்கத்தான் செய்வார்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு உடனிருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. உடனிருந்து உனக்கு நடத்தும் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு தெளிவுபட உணர்த்தும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. இந்த காலம் இனி உனக்கான நேரத்தை உன் வசமாக்கி தருகின்ற காலம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சூழ்நிலைகள் எதுவாயினும், சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் என்னவாயினும், நான் சொல்வது போல இன்று உன் வீட்டில் கந்தனின் அருள் இருப்பது உறுதி. அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. யாரும் அதை அவ்வளவு எளிதில் விட்டுவிட முடியாது. உன்னை காண எந்த நொடியிலும் உன் அம்மா வருவது போல இந்த கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய தீப ஒளி திருநாளான இன்று கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய இந்த நல்ல நாளில் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது எல்லாமுமே உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக இவரின் அருளால் உன் வீட்டில் நடக்கும். இன்று ஓம் சரவணபவ என்று ஒரு முறையாவது என் பிள்ளை நீ சொல்லிவிடு. நிச்சயமாக இது யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம். இன்று இதனை நீ மனதார சொல்லும் பொழுது, அதை சொல்லக்கூடிய நேரம் உனக்கு வாய்க்கிறது என்றால்
இதை இன்று நாம் சொல்லிவிட வேண்டும். கந்தனின் நாமத்தை இன்று நாம் உச்சரித்து விட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் தோன்றுகிறது என்றால் நிச்சயமாக உன் இல்லத்தில் கந்தன் இருப்பதை நீ உறுதி செய்து விடுகிறாய் என்று அர்த்தம். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.